தலைவர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கோவப்படுறவர். எங்க கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்பட திட்டு வரவர். தலைவர் வைகோ என்ன சொல்றாரா, என்ன அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்லுவோம். அவர் சொல்றாங்க இந்த மாதிரி எடுக்கிறா காரு, நீங்க தயவுசெய்து எடுக்காதீங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கோம், நான் சொல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டது வந்து பத்திரிகை நண்பர்கள் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தலைவர் வைகோ வந்து அரசியல் அவர்கள் வந்து குறைபாடுகள் இருக்கலாம், அரசியல்வாதியை பார்க்கறத விட ஒரு தனிப்பட்ட ஒரு நபராக பார்க்க உங்களுக்கு தெரியும், வைகோ பற்றி தெரியும். அவர் சொல்லி அந்த மாதிரி ஒரு நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கோவப்பட்டது உண்மைதான். ஒரே நிமிஷம் சகோதரர் கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இயக்க முன்னணி தலைவர்கள் அங்கே நிர்வாகிகள்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா வந்து அங்கே தலைவர் பேசி ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட் கட் ஆன உடனே ஜென்ரேட்டர் அங்கே வேலை செய்யலை. கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் சுத்தமாக அங்கே மண்டபத்துக்குள்ளே கரண்ட் கிடையாது. அப்போ வெளியிலேயே அங்கே நாற்காலி போட்டிருந்தோம். உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1500 மண்டபம் நிறைஞ்சி உட்காந்துருந்தாங்க. நான் போகும்போது அப்படி தான் இருந்தது. வெளியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வெளியில் நாற்காலி போட்டது, வெளியில் எல்இடி ஸ்க்ரீன் பெருசாக வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தலைவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3/4 மணி நேரத்தில் கழிச்சு கரண்ட் போன உடனே கூட்டம் வெளியே போச்சுது. பாதி கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஜென்ரேட்டர் வேலை செய்யலை. அப்போ அவர் தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் நாற்காலி கிட்டத்தட்ட நிறையுது. அப்போ தான் வெளியேருந்து உள்ளே வர்றாங்க, சொல்கிறோம் இந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி தலைவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தோழர்கள், பத்திரிகை தோழர்கள் சில பேர் வந்து அதை எடுத்திருக்கிறாங்க, காலி நாற்காலி செஞ்சுருக்காங்க. அதை நான் குறையா சொல்லலை, அது தவறுங்கிறது உங்களுடைய உரிமை. அது உங்களுடைய உரிமை. உங்களுக்கு எந்த உத்தரவு வந்திருக்கோ, எந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோ, அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பலை. அப்போ எடுக்கும்போது இயக்கத்தோழர்கள் ஏப்போ இவ்வளோ சாயந்தரம் மாலை 4 மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அரங்கமே நிறைஞ்சிருக்கு, வெளியில் வேற ஒரு 1000-2000 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் எடுக்காமல் இப்போ எடுத்தீங்க என்ன நியாயம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் அவங்க தொடர்ந்து எடுக்கிறாங்க. தலைவர் உங்களுக்கு தெரியும், எப்பயுமே ஒரு கோவப்படுறவர். எங்கள் கட்சிக்காரங்க நிர்வாகிகளே கோவப்பட திட்டு வரவர். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் தலைவர் வைகோ என்ன சொல்றாரா, என்ன அங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சொல்லுவோம். அவர் சொல்றாங்க இந்த மாதிரி எடுக்கிறா காரு, நீங்க தயவுசெய்து எடுக்காதீங்க, நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாரு. தொடர்ந்து அவர் எடுத்துட்டு இருக்கோம், நான் சொல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டது வந்து அது நான் கரெக்ட்னு சொல்ல மாட்டேன். நான் அதுக்காண்ட அடிங்க உதைங்கலாம் அவர் என்னைக்கு சொல்லலை, அந்த வார்த்தையில் அவர் பயன்படுத்தலை. அது நீங்களே உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதே வேளையில் காலி நாற்காலியை நீங்கள் படம் எடுத்தாலும் சரி, அது உங்களுடைய உரிமை. நானே பல நேரங்களில் வந்து நீங்கள் எடுக்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது சிரிச்சிட்டு தான், சில நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகள் கோவம் வரும். ஆனால் உணர்ச்சி வசம் பேசிட்டு முடிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட சிரித்து கை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறானே.